ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 25 கிளாஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸ் இல்லாமல் நம்ம டே இருக்கவே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். நம்ம யாரையாவது பார்க்குறோம் இல்லை சேட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறது நீ எங்கே இருக்க. ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ். நீ எங்கே இருக்க கேஷுவலாக கேட்குறது. தும் கஹா ஹோ. தும் கஹா ஹோ. நீனா தும். கஹா ஹோனா எங்கே இருக்க. தும் கஹா ஹோ. சேம் சென்டென்ஸை இன்னொன்று பர்சன்கிட்ட பேசும்போது மரியாதையாக கேட்போம்ல, நீங்கள் எங்கே இருக்கீங்க. ஸோ இதை ஆப் கஹா ஹேன். ஆப் கஹா ஹேன். நீ எப்படி இருக்க. இந்த சென்டென்ஸ் இல்லாமல் நம்ம டே இருக்காது. கண்டிப்பாக இது யார்கிட்டையாவது நம்ம கேட்டிருப்போம். நீ புதுசாக பார்க்கும்போது கேட்போம் கரெக்டாக. ஸோ நீ எப்படி இருக்க. தும் கேசே ஹோ. தும்னா நீ, எப்படி இருக்கிறன்றத கைசே ஹோ. தும் கைசே ஹோ. இதுவே ரெஸ்பெக்டாக கேட்கும்போது ஆப் கைசே ஹேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களுக்கு வந்து ஆப் கேசே ஹேன். நெக்ஸ்ட் வந்து நீ என்ன செய்கிற. இந்த சென்டென்ஸும் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். நீ என்ன செய்கிற. ஸோ ஆஸ் யூஸ்வல் நீனா தும். என்ன அப்படின்றதுக்கு கியா. செய்கிறேன்னா கர் ரஹே ஹோ. நீ என்ன செய்கிற. தும் கியா கர் ரஹே ஹோ. தும் கியா கர் ரஹே ஹோ. இதுவே மரியாதையாக கேட்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க. ஆப் கியா கர் ரஹே ஹேன். ஆப் அப்படின்னா நீங்கள், என்னன்னா கியா, செய்கிறீங்கன்றது கர் ரஹே ஹேன். ஆப் கியா கர் ரஹே ஹேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். தும்முன்னு ஆரம்பிக்கும் போது ஹோன் முடியுது, ஆப்புன்னு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹேன் முடியுது. இதுதான் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் கிளியராக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐ பட்டன்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான். அவன்ன்றது வஹ கியா கர் ரஹா ஹை. வஹ கியா கர் ரஹா ஹை. பேச்சு வழக்கில் வஹன் அழுத்தி சொல்லாமல் ஓ கியா கர் ரஹா ஹை. ஓ கியா கர் ரஹா. இது வந்து மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள். ஸோ வஹ கியா கர் ரஹி ஹை. வஹ கியா கர் ரஹி ஹை. ஓ கியா கர் ரஹி ஹை. பேச்சு வழக்கில் இப்படி வரும். நெக்ஸ்ட். நான் லேட்டாக எழுந்தேன். நான் தாமதமாக எழுந்தேன். ஸோ மே தேர் சே உठा. மே தேர் சே உठा. ஃபீமேலுக்கு லாஸ்ட்டில் மட்டும் மாறும். மே தேர் சே உठी. மே தேர் சே உठी. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ்க்கு உண்டான வீடியோ வந்து டே 10 கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்குது, இது சுவையாக இருக்குது. இதை வந்து ஏ ஸ்வாதிஸ்த் ஹை. ஏ ஸ்வாதிஸ்த் ஹை. ஏன்னா இது. சுவையாக இருக்கிறதுக்கு வந்து ஸ்வாதிஸ்த் ஹை. இதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஸ்வாதிஸ்த்துக்கு பதிலாக ஏ மசேதார் ஹை இப்படின்னு சொல்லலாம். ஏ மசேதார் ஹை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்கு. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்ம டே 8 கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட். நான் ஒன்றுமே சொல்லலை. இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். நான் ஒன்றுமே சொல்லலை. மைனே குச் நஹி கஹா. மைனே குச் நஹி கஹா. இந்த சென்டென்ஸ் அடிக்கடி நம்ம கேட்போம் கரெக்டாக. உனக்கு என்ன ஆச்சு. துமே கியா ஹுவா. துமே கியா ஹுவா. நீ ஸ்கூலுக்கு எப்படி போவ. தும் ஸ்கூல் கைசே ஜாவோகே. தும் ஸ்கூல் கைசே ஜாவோகே. தும்னா நீ, ஸ்கூல்ன்றது அப்படியே வந்துடுது. எப்படி போவன்றத கைசே ஜாவோகே. கைசே ஜாவோகே. தும் ஸ்கூல் கைசே ஜாவோகே. நீங்கள் ஆஃபீஸ்க்கு எப்படி போவீங்க. ஸோ நீங்கன்னு வருது, அதனால் ஆப் ஆஃபீஸ் கைசே ஜாயேங்கே. ஜாயேங்கே. ஜாவோகேன்னா கேஷுவலாக கேட்கும்போது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லும்போது ஜாயேங்கே. ஆப் ஆஃபீஸ் கைசே ஜாயேங்கே. நெக்ஸ்ட் வந்து
கம்மிங் சண்டே இல்லை கம்மிங் மண்டே, கம்மிங் சண்டே மேரேஜ் சொல்லுவோம்ல. ஸோ வருகிற ஞாயிற்றுக்கிழமை. அகலே ரவிவார், அகலேன்னா கம்மிங், நெக்ஸ்ட்டு. ஸோ ஞாயிற்றுக்கிழமைன்றத ஹிந்தியில் ரவிவார், கம்மிங் சண்டேன்னா அகலே ரவிவார், கம்மிங் மண்டேன்னா அகலே சோம்வார், அகலே சோம்வார். நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, நம்ம கேட்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க. तुम किस बारे में बात कर रहे हो, तुम किस बारे में, तुमना நீ, எதை பற்றினா किस बारे में பேசிட்டு இருக்கன்றத बात कर रहे हो, तुम किस बारे में बात कर रहे हो. ரெஸ்பெக்டாக கேட்டிருக்கோம் சொல்லியிருக்கோம் சென்டென்ஸ். ஸோ நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஆப் தும்முக்கு பதிலாக ஆப் கிஸ் பாரே மே பாத் கர் ரஹே ஹேன் ஆப்னு வரும். ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் ஹேன் முடியுது. ஆப் கிஸ் பாரே மே பாத் கர் ரஹே ஹேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இப்போ போகணுமா. ஸோ இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். நீ இப்போ போகணுமா क्वेश्चना கேட்குறோம். ஸோ क्या तुम्हें अब जाना है, क्या तुम्हें अब जाना है, நீ இப்போ போகணுமா, क्या तुम्हें अब जाना है. ரெஸ்பெக்டாக சொல்லும்போது क्या आपको अब जाना है, क्या आपको अब जाना है. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், அதாவது நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்து मुझे उम्मीद है कि तुम समझ जाओगे, मुझे उम्मीद है எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நம்புகிறேன். கனெக்ஷன் வேர்டு தான் கி. தும் சமஜ் ஜாவோகே, நீ புரிஞ்சிப்பேன்றதை நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். முझे உமீத் है कि तुम समझ जाओगे. ஸோ மரியாதை சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்றதை मुझे उम्मीद है कि आप समझ जाएंगे. मुझे उम्मीद है நான் நம்புகிறேன் कि आप समझ जाएंगे. मुझे उम्मीद है நான் நம்புகிறேன் आप समझ. அவன் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இதை வந்து அவன் இன்னும் தயாராகவில்லை. वो अभी तक तैयार नहीं हुआ है, वो अभी तक तैयार नहीं हुआ. वना அவன், अभी तकனா இன்னும், தயாராகவில்லைன்னா தயார் नहीं हुआ है, இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இது ஃபீமேலுக்கு वो अभी तक तैयार नहीं हुई है, वो अभी तक तैयार नहीं हुई है. அவன் அவள் ரெண்டுத்துக்குமே வந்து வேர்ன் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நீ எனக்கு உதவ முடியுமா. क्या तुम मेरी मदद कर सकते हो, क्या तुम मेरी मदद कर सकते हो. இதுவே வந்து ரெஸ்பெக்டாக நீங்கள் எனக்கு உதவ முடியுமா. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு. உனக்கு வேறு வழி இல்லை, உனக்கு வேறு வழி இல்லை. ஸோ இதை வந்து तुम्हारे पास कोई रास्ता नहीं है, तुम्हारे पास कोई रास्ता नहीं. तुम्हारे पासனா உன்கிட்ட, உனக்கு வேறு வழி இல்லைன்னா कोई रास्ता नहीं. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பசிக்குதா. இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான், சென்டென்ஸ் தான். உனக்கு பசிக்குதா. क्या तुम्हें भूख लगी है, क्या तुम्हें भूख लगी है. எப்போவுமே கொஷினாக கேட்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் கிளாஸஸில், கொஷினாக நம்ம சென்டென்ஸ் வரும்போது கியான்னு ஆரம்பிக்கும். ஒன்று ஃபஸ்ட்டில் இல்லை லாஸ்ட்டில். क्या तुम्हें भूख लगी है. மரியாதையாக கேட்கும்போது क्या आपको भूख लगी है, क्या आपको भूख लगी है. நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன். ஸோ இதை வந்து मैं बहुत भूखा हूँ, मैं बहुत भूखा हूँ. फीमेल को मैं बहुत भूखी हूँ, मैं बहुत भूखी हूँ. நிம்மதியாக இருங்க. ஆராம் சே ரஹியே, ஆராம் சே ரஹியே, நிம்மதியாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெஸ்பெக்டாக சொல்லியிருக்கேன், அதனால தான் ரஹியே. கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது நிம்மதியாக இருன்னு சொல்லுவோம். ஸோ ஆராம் சே ரஹோ, அந்த சமயத்தில் ஆராம் சே ரஹோன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ரெஸ்பெக்டாக சொல்லும்போது ஆராம் சே ரஹியே. நான் காஃபி குடிக்கிறேன், நான் காஃபி குடிக்கிறேன். मैं काफ़ी पी रहा हूँ, मैं काफ़ी पी रहा हूँ. फीमेल को मैं काफ़ी पी रही हूँ,
मैं कॉफ़ी पी रही हूँ. நீ ஏன் கத்துற, ஏன் நீ கத்துற. ஸோ இதை வந்து तुम क्यों चिल्ला रहे हो, तुम क्यों चिल्ला रहे हो. तुमना நீ, ஏன்னா क्यों, चिल्ला रहे हो ना கத்துற. तुम क्यों चिल्ला रहे हो. ரெஸ்பெக்டாக சொல்லும்போது நீங்கள் ஏன் கத்துறீங்க, ஏன் நீங்கள் கத்துறீங்கன்றதை आप क्यों चिल्ला रहे हैं, आप क्यों चिल्ला रहे हैं. தயவு செய்து ஏதாவது சாப்பிடு சொல்லுவோம்ல, தயவு செய்து ஏதாவது சாப்பிடு. கிருப்பியா குச் खाओ, கிருப்பியா குச் खाओ. கிருப்பியானா தயவு செய்து, ப்ளீஸ். ஏதாவது சாப்பிடுங்கன்னா குச் खाओ, ஏதாவதுனா குச், சாப்பிடுன்னா खाओ. மரியாதை சொல்லும்போது கிருப்பியா குச் खाइए, கிருப்பியா குச் खाइए. நான் கோவமாக இருக்கேன். मैं गुस्से में हूँ, मैं गुस्से में हूँ, मैं गुस्से में हूँ. நான் கோவமாக இருக்கேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் கம்மிங். मैं आ रहा हूँ, मैं आ रहा हूँ. ஃபீமேல்னா मैं आ रही हूँ அப்படின்னு சொல்லணும். मैं आ रही हूँ. ஸோ இது மாதிரி நிறைய ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்சஸ் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ வந்து டே 9 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரமாக தயாராகு, சீக்கிரமாக ரெடி ஆகு, சீக்கிரம் தயாராகு. ஜல்தி தயார் ஹோ, ஜல்தி தயார் ஹோ ஜாओ, ஜல்தி தயார் ஹோ ஜாओ. நான் தான், நான் தான் அப்படின்றத ஹிந்தியில் மே ஹி ஹூ, மே ஹி ஹூ, மே ஹி ஹூ. நான் அப்படி தான் நினைக்கிறேன், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ இதை வந்து मुझे ऐसा ही लगता है, मुझे ऐसा ही लगता है. எனக்கும் அப்படி தான் தோணுது, நான் அப்படி தான் நினைக்கிறேன். मुझे ऐसा ही लगता है. எனக்கு எப்படி தெரியும். मुझे कैसे पता होगा, मुझे कैसे पता होगा. எனக்கு எப்படி தெரியும். मुझे कैसे पता होगा. ஸோ ஐ ஹோப் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியாதவங்க இன்னொரு டைம் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஹிந்தி கற்றுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தன்யவாத். फिर मिलेंगे.